நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரஜாபதி, ஈசனை அழைக்க எண்ணுவதாக தாம் கூறியதாக நான் உணர்ந்தேன். எனினும் தாம் கூற விரும்பியது அதற்கு முற்றிலும் மாறானதே என்ற நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. உள்ளத்தில் உள்ளதையே வெளிப்படையாக்கினேன். எதையும் உணராமல் இந்த தக்ஷன் வார்த்தைகளை உதிர்ப்பதில்லை. இதற்கு முன்பு கூடிய சபை ஆலோசனையில்தான் தாம் சிவனுக்கு மகா சபையில் இடம் தரப்படாது என்று அறிவித்தீர்கள். எனினும் இன்று தாங்கள் கூறுவது உண்மைதான். சிவனுக்கு இந்த சபையில் இடம் தரப்பட மாட்டாது என்று அறுதியிட்டு உறுதியாக கூறியவனும் இந்த தக்ஷன் தான். பிரஜாபதி, சிவனை இதில் ஈடுபடுத்துவதை காட்டிலும் அசுர ஈடுபாடே சிறந்தது. இந்த அளவுக்கு பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எனது எண்ணத்தின் விளைவை கண்ட பின்னர் தாங்கள் அனைவரும் எனக்கு இணையாக பரவசம் கொள்வீர்கள். பிரஜாபதி, இன்றே நான் மகாதேவருக்கு அழைப்பு அனுப்புகிறேன். சரியாக 10 தினங்களுக்கு பிறகு கூடவிருக்கும் இந்த மகாசபையின் மூலமாக நாம் ஒரு புதிய அத்தியாயத்தினை தொடங்க இருக்கிறோம். போதும் போதும், இது உனது அவர் வரும் நேரம்தான். நீங்கள் எண்ணுவது போல் ஏதும் கிடையாது. என்னை காணாமல் சந்திரன் அவர்களும் தேடுவார் என்றுதான் கூறினேன். மறுக்கவில்லை நாங்கள். உனது இந்த பதட்டத்தில் இருந்தே தவிப்பவர் எவர் என்று தெளிவாக தெரிகின்றது. இல்லை, விரைந்து வாருங்கள். நம் விருந்தினர்கள் நுழைவாயிலை நெருங்கவிருக்கிறார்கள். மகாசபை நிறைவடைந்ததாக தெரிகிறது. சபை ஆலோசனை நிறைவடைந்தது. நான் கூறுவதை செவிமடுத்தால் நம்ப இயலாது. பிரஜாபதியின் அறிக்கை அவ்வாறானது. நான் அவரை சந்தித்து விட்டு வருகிறேன். ஒரு கணம் சந்திரனை பிரிந்தாலும் தவிக்கிறாள். தாம் கூறுங்கள் சுவாமி, தந்தை அவர்கள் கூறியதுதான் என்ன? இன்று நீண்ட காலத்திற்கு பிறகு பிரஜாபதியின் உகந்ததொரு நிர்ணயம் என்னை மாத்திரமல்லாது வருகை தந்த விருந்தினர் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. அப்படியா? அது என்ன முடிவு? அவரது இந்த நிர்ணயத்தினால் அண்ட சராசரங்களிலும் அமைதி ஸ்தாபிக்கப்படும். உயர் வகை சபை ஆலோசனைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதில் பிரஜாபதி முதன்முறையாக மகாதேவருக்கும் அழைப்பு விடுக்கவிருக்கிறார். மகாதேவரையா? எனினும் ஏன்? கடந்த சில தினங்களாக சத்தியும் இந்த சந்ததியும் சங்கடத்தில் ஆழ அவர்தானே காரணமானார். அத்துடன் அந்த சங்கட மேகங்கள் தனிந்து வரும் நேரம் இது. சிவனின் தாக்கத்தினின்று விடுவு பெற்று வருகின்றன. இந்நிலையில் தந்தை மகாதேவரை இங்கு அழைப்பதற்கு நிர்ணயித்தாரா? இது சங்கடங்களை சிக்கலாக்குகிறது. தாம் அவரது இந்த நம்பிக்கையின் பால் நம்பிக்கை வையுங்கள். இதில் மனம் வருந்த காரணங்கள் ஏதும் கிடையாது. சுவாமி, சதி நம்மை நோக்கி வருகிறாள். தயை கூர்ந்து அவள் முன்னிலையில் இது குறித்த சர்ச்சைகள் வேண்டாம். ரிஷிகளே, தாம் இங்கா? எனில் சபை நிறைவடைந்ததா? தந்தையை சந்திக்க சென்று வருகிறேன். அவரிடம் யாம் ஒன்று தெரிவிக்க வேண்டும். விடை பெறுகிறேன். சபை ஆலோசனையில் பங்கேற்றதில் எனக்கு மகிழ்ச்சி.
என் புதல்விகளை நீ உடனடைத்து வந்தது அதனினும் மெத்த ஆனந்தம் தந்தது. அருமை மகளே ரோகிணி, உங்கள் மனவாழ்வு நலம்தானே? தந்தையே, இதரில் பெரும் நன்மை இருக்க இயலாது. கண்ணின் இமையாக காக்கிறார். அதனால்தான் பிறந்தகத்தையே மறந்து நான் அழைப்பனுப்ப வேண்டி வந்ததா? நாங்கள் விடைபெறுகிறோம் அரசே, அனுமதி தாருங்கள். தந்தையே, இத்தனை காலம் பிறகு மூவரும் வந்துள்ளார்கள். உடன் விடை தந்து அனுப்புவதா? வசந்த விழா மட்டும் இவர்கள் இங்கு தாமதித்தல் கூடாதா? நான் விரைவில் மகாசபைக்கு செல்ல வேண்டியிருப்பதால் வசந்த விழாவிற்கான முன்னேற்பாடுகளை செய்வது எப்படி? சுவாமி, தாங்கள் அந்த கவலையை விட்டுவிடுங்கள் சுவாமி. சந்திரன் இருக்கிறாரே. தாங்கள் இங்கு இல்லாத சமயத்தில் அப்பொறுப்பை இவரிடம் ஒப்படைக்கலாம். ஆம் தந்தையே, அவருக்கு உதவ உடன் நாங்களும் இருக்கிறோம். ஆகட்டும். நான் இங்கு இல்லாத சமயத்தில் சந்திரனே வசந்த விழாவினை மேற்பார்வையிடட்டும். இப்பொறுப்பினை நான் முறையாக ஒப்படைக்கிறேன். மந்திரியாரே, கூறுங்கள் பிரஜாபதி. எனது இந்த நிர்ணயத்தினை மக்கள் முன்னிலையில் அறிவியுங்கள். ஆணைப்படி அரசே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தி, சொல்லாமல் இன்று மகாதேவர் எங்கு சென்றார்? நந்தி, உமக்கு தெரியாமல் இருக்குமா? நீ மகாதேவருக்கு உற்ற துணை ஆயிற்றே. மகாதேவர் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார். பிரதி ஆண்டு வசந்த காலம் வரும் முன்னர் இலையுதிர் காலம் முடிவை நெருங்கும் தருவாயில் ஒரு தினம் மட்டும் நமது மகாதேவர் தன் நிலையில் இருப்பதில்லை. பசுபதிநாதர் மௌனம் சூழ்ந்த தனிமையில் ஆழ்ந்து விடுகின்றார். பிரதி ஆண்டு இதே தினத்தில் தனது சிந்தனை எனும் சாகரத்தில் சங்கடத்தில் சிக்கித் தவிக்கும் ஈசன் உள்ளத்தை தேற்றும் நோக்கத்தில் மௌன நிலையில் சரணடைகிறார். காரணம் என்ன நந்தி? இதை அவரிடம் வினவ எனக்கு துணிவிழவில்லை. எனினும் பலமான காரணம் இருக்க வேண்டும். ரிஷபமான எனக்கு அக்காரணம் என்ன என்பதை உணரும் ஆற்றல் இல்லை. என் செய்வேன் நான்? எனதருமை சுவாமியின் சிந்தனையை வருத்தும் சங்கடம் அறியாமல் தவிக்கிறேன். எங்கனம் அவருக்கு என்னால் ஆறுதல் அளிக்க முடியும் என்று அறியேன். நாராயண 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 நாராயண. இயற்கை என் ராகத்தின் தவறை சுட்டிக்காட்டுகிறது. எனக்கே இந்நிலை ஏற்படுமாயின் மற்றவர் நிலை என்ன? அதிலும் பிரஜாபதி தக்ஷன் இசைக்கும் சிவவிரோத ராகத்தில் அபஸ்வரம் ஏராளம். நாராயண நாராயண.
என் புதல்வன் சந்திரனுக்கு சிக்கல் ஏதும் நேராதே? மகாதேவரை பூஜியுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை பூரணமாக உள்ளது. நம்பிக்கை பூரணமாக இருப்பின் விளைவும் நற்பலன் அளிக்கும். வந்தனம் மகரிஷி. வந்தனம். தமது அறிவிப்பற்ற வருகை சுபமற்றதொரு செய்தியை குறிப்பதாக இருக்க வேண்டும். இல்லாவிடில் சர்வ மங்களமான செய்தியை. உண்மைதான். பிரஜாபதியின் மகா சபையுடன் ஈசனை இணைக்கும் செய்தி. மகாசபையில் துர்ச்சம்பவம் ஏதும் நிகழ்ந்ததா? தக்ஷன் மகா சபையாலோசனை அழைத்த கணத்தில் முக்கிய முடிவொன்று ஏதேனும் எடுக்கப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதை நான் உணர்ந்தேன். அதற்கு ஈசனுடன் தொடர்பும் இருக்கலாம் என சந்தேகித்தேன். கூறுங்கள் மகரிஷி, காத்திருக்கிறோம் நாங்கள். அது எங்களுக்கு அதிர்ச்சியை தராது, ஆனால் ஆச்சரியம் தரலாம். ஏனெனில் இம்முறை பிரஜாபதி தக்ஷனின் நிர்ணயம் இதன் முன்னர் இவ்வுலகமே கேட்டறியாதது. அடுத்த 10 தினங்களில் ஒரு மகா யாகம் வளர்க்கவும் தீர்மானித்திருக்கிறார். அந்த மகா யாகத்திற்கு மகாதேவருக்கும் அழைப்பு விடுக்க தீர்மானித்திருக்கிறார். மகாதேவரை அழைக்கவிருக்கிறாரா? இது சத்தியமே. பிரஜாபதி தனது இந்த மகா யாகத்திற்கு மகாதேவரின் வருகையும் அவசியம் என்று கருதுகிறார். பிரஜாபதியின் யாகத்திற்கான அழைப்பினை மகாதேவர் வசம் சமர்ப்பிக்கிறேன். அத்துடன் தமக்கு ஒரு உறுதியும் அளிக்கிறேன். அம்மகா யாகத்தில் மகாதேவர் அவசியம் பங்கேற்பார். நாராயண நாராயண. என்ன ஒரு ஆச்சரியம்! கைலாயத்தில் வெறுமை நிலவுகிறது. மிக வினோதம், அதிவிசித்திரம். நந்தி, நந்தி, நீ எங்குள்ளாய்? பணிகிறேன் தேவரிஷி. செய்தி என்ன நந்தி? உன் வதனம் வதங்கியிருக்க காரணம் இங்கேதும் அமங்கலம் நிகழ்ந்ததா? தாம் ஏதும் தெரியாதார் போல் கேட்பது ஏன் தேவரிஷி? முற்றும் தெரிந்தவர் திரிகால ஞானி ஆயிற்றே. நாராயணன் நாராயணன். தேவரிஷி, மகாதேவர் மீது ஆணையாக கேட்கிறேன், உண்மை கூறுங்கள். பிரதி ஆண்டு இந்த நாள் மாத்திரம் மகாதேவர் அனைவரிடமிருந்தும் விலகிச் சென்று தனிமையில் அமர்கிறார். சற்று பொறுமையாக இரு. மகாதேவரின் பெயரால் நீ என்னை என் கட்டுக்குள் அடக்குகிறாய்? தேவரிஷி, மகாதேவர் இதற்கு முன்பு தியானத்தில் அமர்ந்ததுண்டு. இது எமக்கு புதிய நிகழ்வல்ல, உலகத்தோர் அனைவரும் அறிந்தது. எனினும் இந்த நாளில் யோகத்தில் ஆழ்ந்திருப்பது மாத்திரமல்ல, வேதனையில் ஆழ்ந்திருக்கிறார். தனிமை வேண்டி பிரிந்து செல்கிறார். பிறரை மாத்திரமல்ல, தம்மிடம் இருந்தும் அவர் விலகிச் செல்வதாக தெரிகிறது. நீ என்ன எண்ணினாய் நந்தி?
நான் கைலாயம் வருவது எனது பொழுதை போக்குவதற்காகவா? இல்லை நந்தி. மகாதேவரின் இந்த வைராக்கியம் அநேகம் கடந்த கால தாக்கங்களின் பலன். நீ கூறியது சத்தியமே நந்தி. சிவன் மனமுடைந்திருக்கிறார். அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். இந்த சிருஷ்டியை ரட்சிப்பதற்காக தமது உள்ளத்திற்கு மிக உகந்தவரை பிரிந்து வாழும் நிலைக்கு உந்தப்பட்டார். அது நிகழ்ந்தது இந்நாளில்தான், இந்த அமங்கல நாளில்தான். சிவபெருமான் உடைந்து சிதறிய தனது உள்ளத்தின் பகுதிகளை ஒருங்கிணைத்து சிருஷ்டிக்கு ஒரு அடித்தளம் அமைத்தார்.